ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சின்ன மருமகள் தொடர்கதையில் தமிழ்ச்செல்வி அம்மாச்சி கிட்ட கிண்டலாக கேட்குறாங்க. அம்மாச்சி, நீங்கள் தாத்தாவை எப்போ முதல் முறையாக பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அம்மாச்சி வெக்கப்படுறாங்க. போடி, அதெல்லாம் இப்போ கேட்காதடி, எனக்கு வெக்கமாக வருதுடி, எப்போ நடந்த கதை, இதெல்லாம் எதுக்கு உனக்கு அப்படின்றாங்க. இல்லை அம்மாச்சி, கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்றாங்க. உடனே சொல்கிறாங்க, தாத்தாவை முதல் முறையாக நான் எப்போ பார்த்தேன்னா, அதாவது அவர் சினிமா தேட்டர் வச்சுருந்தாங்க அவங்க வீட்டில். அப்போது அவரு தான் படம் ஓட்டுவார் சினிமா கொட்டாயில். நாங்கள் எல்லாரும் போயிருந்தோம், எங்கள் அப்பா அம்மா எல்லாருமே. அப்போது நாங்கள் எல்லாம் காத்துக்கிட்டு இருந்தோம் அவர் எப்போ போடுவாருன்னு. அப்போ அவர் வரும்போது எல்லோரும் எழுந்து வணக்கம் சொல்லி மரியாதை செஞ்சாங்க. நான் மட்டும் அப்படியே உக்காந்துட்டு இருந்தேன். அப்போ எங்கள் அம்மா என்னை தலையிலேயே தட்டி, எழுந்துரு, ஐயாவுக்கு வணக்கம் சொல்லு அப்படின்னாங்க. நான் எழுந்து வணக்கம் சொன்னேன். அப்போ என்னை திட்டுனதுக்கு அவர் என்ன சொன்னார்னா, எங்கள் அம்மா கிட்ட, அது குழந்த தானேங்க, சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாமல் உட்காந்துட்ருக்குது, அதுக்கு விடுங்க, எதுக்கு திட்டுறீங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறமா அவர் போயிட்டு சினிமா ஸ்டார்ட் பண்ணார். ஸ்டார்ட் பண்ண உடனேயே அதுக்கப்புறமா நான் திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தேன், இவ்வளோ பேர் இவரை மரியாதை கொடுக்குறாங்களே, பெருசாக வணங்குறாங்களேன்னு. அவரும் என்னை பார்க்க, நானும் அவரை பார்க்க, 2 பேருமே சிவாஜி கணேசன் பத்மினி மாதிரி நாங்கள் கல்யாண ஆசை எங்கள் மனசுக்குள்ளே ஓடிடுச்சு. அப்படி தான் அதுக்கப்புறம் எல்லாரும் பேசி எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கடி தமிழ்ச்செல்வி அப்படின்றாங்க. அப்படின்னு சொன்னதான் சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்காங்க தமிழ்ச்செல்வி. அதுக்கப்புறமா சேது வீட்டில் சேதுக்கு 2வதாக நிச்சயம் பண்ணியிருக்காங்க இல்லையா ஐஸ்வர்யா, அவங்க அப்பா சீக்கிரமாக கல்யாணத்தை வச்சுக்கலாம் சம்மந்தி அப்படின்ட்டு ராசாங்கத்தை கிட்ட பேசுகிறாரு. அப்போ என்ன இப்போ அவசரம் கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேட்குறாங்க. கேட்கும்போது, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, சீக்கிரமாக கல்யாணத்தை வச்சுக்கலாம், நிச்சயம் பண்ணியாச்சு, இப்போ எதுக்கு கல்யாணத்தை தள்ளி போடணும், அதனால் சிம்பிளாகவே நடத்திக்கலாம் அப்படின்றாங்க. உடனே ஈஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் மாமா, சிம்பிளாகவே பண்ணிக்கலாம் மாமா, ஆனால் சீக்கிரமாக வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் சேதுக்கும் அமைச்சருக்கும் ஒன்றும் சரிப்பட்டு வரலை. சேது என்ன சொல்கிறாருன்னா, எதுக்கு இவ்வளோ சீக்கிரம் கல்யாணன்றாரு. அப்போ தான் உடனே கோவப்படுறாரு ஐஸ்வர்யா அவங்க அப்பா. இதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த விஷயத்துலலாம் எனக்கு ஒத்து வராதுன்னு சொன்னேன் அப்படின்றாரு. அப்போ உடனேயே என்ன சொல்கிறாரு ராசாங்கன்னா, நாளைக்கே ஜோசியரை வர சொல்லுங்க, என் நல்ல தேதி குறிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நல்ல தேதி குறிச்சிடலான்னு சொல்லவோ ஈஸ்வரி என்ன சொல்கிறாங்கன்னா, எதுக்கு மாமா, நம்மளே ஒரு நல்ல நாளாக கேலண்டரை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, கேலண்டரை பார்த்து ஃபிக்ஸ் பண்ணுங்க டேட்டை அப்படின்னா, ஈஸ்வரி நாளைக்கு நல்லா இருக்கு மாமா, நாளைக்கே கல்யாணத்தை வச்சிடலாமான்றாங்க. என்னது நாளைக்கே வா, எதுக்கு நாளைக்கே கல்யாணத்தை வைக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருக்கும்போது, நாளைக்கெல்லாம் வேண்டான்றாங்க. உடனே மோகனாவை கேட்குறாருங்க ராசாங்கம். மோகனா, நீ என்ன சொல்கிற அப்படின்னு. மோகனா சொல்கிறாங்க, நல்ல காரியத்தை எதுக்குங்க தள்ளி போடணும், நாளைக்கே நாள் நல்லா இருந்தால் நாளைக்கே வச்சுருவோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பிடிக்கல. அப்பா, அண்ணா, எதுக்கு நான் இவ்வளோ சீக்கிரம் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு, கொஞ்சம் தள்ளி தான் வச்சுக்கலானே, 6 மாதம் கழியிட்டோன்னே அப்படின்றாங்க. உடனே வாக்குவாதம் நடக்குது. அதுக்கப்புறம் சேது என்ன பண்ணுறாருன்னா, சரி நாளைக்கே கல்யாணத்தை வச்சிடலானோ முடிவு பண்ணுறாங்க. பண்ணிட்ட பிறகு சேது அவங்க அப்பத்தாவை கூப்பிட தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வராரு. அங்கே அப்பத்தா, நீங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. அப்போ அப்பத்தா நான் வரமாட்டேன்டா, எதுக்கு நான் அங்கே வரணும், எனக்கு யாருன்னே தெரியாது சேதுன்றவன், எதுக்கு அவன் இங்கே வந்திருக்கான் என்னை கூப்பிட அப்படின்னு காரி துப்புறாங்க வெத்தலை பார்க்க வச்சு. உடனே அப்பத்தா, என்ன வசதி இருக்குதுன்னு நீ இங்கே உக்காந்துட்ருக்க, வா நீ வீட்டுக்கு, ஏசியும் இல்லை எதுவுமே இல்லை இங்கே அப்படின்றாரு. ஏசி உடம்புக்கு தேவையில்லைடா, மனசுக்கு தான் ஏசி தேவை. எனக்கு 2 வேளை கஞ்சி குடித்தாலும் இங்கே நிம்மதியாக குடிக்கிறேன் நான், எனக்கு இதுவே போதும்டா அப்படின்றாங்க. நான் வர முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. சேதுவும் அவங்க அப்பா கிட்ட அப்பா சாரிப்பா, என்னால் அப்பத்தாவை கூப்பிட்டு வர முடியல, அப்பத்தா ரொம்ப பேசுதுப்பா, அங்கேயே இருப்பேன்னுதுப்பா அப்படின்றாங்க. உடனே சாவித்திரி சொல்கிறாங்க ராசாங்கத்துக்கிட்ட, அண்ணே, கல்யாணத்தை 6 மாதம் தள்ளி வச்சா என்னண்ணே, அதுக்குள்ளே அம்மாவும் அது கோவம் தணிஞ்சிரோம்ல, வந்துடும்ல அப்படின்றாங்க. உடனே ஈஸ்வரி கேட்குறாங்க, என்ன சாவித்திரி,
உங்கள் பொண்ணு விஷயத்தில் நான் தலையிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கோ அது மாதிரி தானே எங்களுக்கும் இருக்கும், எதுக்கு நீங்கள் இதுக்கெல்லாம் தலையிடுறீங்கன்றாங்க. உடனே சாவித்திரி சொல்கிறாங்க, ஏய் நீங்கள் என்ன மதனி, நீங்கள் வந்து வேறு குடும்பத்திலேருந்து வந்தீங்க, ஆனால் எங்கள் அம்மா எங்களை பெற்று வளர்த்தது, அதனால் எங்கள் அம்மா இல்லாத கஷ்டம் எங்களுக்கு தான் தெரியும், வாயை மூடுங்கன்றாங்க. 2 பேருக்கும் வாக்குவாதம் நடக்குதுங்க. நாளைக்கு சேது கல்யாணம் நடக்குமா இல்லை நின்றுடுமா, வேறு டேட்டு தள்ளி போகுமான்ற தொடரை நாளைக்கு மீண்டும் காத்திருந்து பார்ப்போம். நன்றி, பாய்.